பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபை வேணும், கிருபை வேணும், எனக்கு கிருபை வேணும் விரும்பாத யாருமே கிடையாது இல்லையா? பிரியமானவர்களே, அவருடைய கிருபை எப்ப கிடைக்குமா? வேதம் அழகாய் நமக்கு கற்பிக்கிறது பாருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அழகாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை. தாழ்மைனா என்ன? தாழ்மைனா என்ன பிரியமானவர்களே? ஒழுங்கா ட்ரெஸ் போடாம, செருப்பு போடாம, அதுவா தாழ்மை? பிரியமானவர்களே, அது அவங்கவுங்க இஷ்டம், நாம் அதை பேச வேண்டியது இல்லை. ஆனா தாழ்மைனா நான் அப்படிங்கிற அந்த 2 எழுத்து ஒரு மனிதனுடைய ஆவியில, ஆத்மாவில அழிக்கப்படணும். நான் அழிஞ்சு போயிடணும். நான்கிற 2 எழுத்து அழிஞ்சு போயிடணும். என்னால முடியும், நான் செய்து முடிப்பேன், நான் வச்சதுதான் சரி, நான் பேசுறதுதான் கரெக்ட். பிரியமானவர்களே, நான் அழிக்கப்படும் பொழுது தாழ்மை தானா வந்துடும். அதனால என்ன? உன்னை திட்டாங்களா? பொய்யான வார்த்தைகளை உன் மேல ஜோடித்து பேசிவிட்டார்களா? பிரியமானவர்களே, நான்கிற அந்த 2 எழுத்து நம்முடைய ஆவியில் அழிக்கப்பட்டிருந்தா நாம் அதை பற்றி கவலைப்படவே மாட்டோம். அடுத்த காரியத்துக்கு நம்ம கடந்து போயிருவோம். அதிலே நாம் உழண்டு கொண்டிருந்தா அடுத்த ஸ்டெப் முன்னேறி போக முடியாது பிரியமானவர்களே. ஆனால் தாழ்மையோடு நம்ம காணப்பட்டோம்னா எல்லாவற்றையும் அப்பா கையில கொடுத்து அப்பா செய்வார், அப்பா பார்த்து கொள்ளுவார், அப்பா யுத்தம் பண்ணுவார், அப்பா எனக்கு ஜெயம் கொடுப்பார், அப்பா எனக்கு நடக்க சொல்லி தருவார், அப்பா அப்படின்னு நம்ம ஏசப்பா கையில எல்லாவற்றையும் கொடுத்து காத்திருக்க கூடும். ஆனால் எல்லாவற்றிலும் நமக்கு கிருபை உண்டாயிருக்கும். ஏன்னா அவர்தான் கிருபை, கிருபையும் சத்தியமுமானவர். பிரியமானவர்களே, அவரை முன்வைக்கும் பொழுது அவருடைய கிருபை நம்ம பார்க்கலாம். அப்படித்தான் சவுல் ராஜா நான் அப்படின்னு ஒரு காரியத்துல முடிவு எடுத்தாரு. நான் செய்தது கரெக்ட் தான் அப்படின்னு சொன்னார். ஆனா தாவீதோ குற்றம் செய்த போதிலும் கூட எனக்கு பலனில்லப்பா, நான் விழுந்துட்டேன், என்னை மன்னியும், என்னை மன்னியும், எனக்கு நடக்க சொல்லித்தாரும் அப்படின்னு தாழ்மையோடு தேவனுடைய கரத்தை பற்றி கொண்ட ஒரு தேவ மனுஷன். அதனால் தான் அவருடைய வாழ்க்கையில கிருபையின் மேல் கிருபை, நாளுக்கு நாள் விருத்தி. என் காருண்யம் தாவீதை பெரியவனாக்கிற்று என்று கர்த்தருடைய ஆவியானவர் கூட சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை. அப்பா எனக்கு கற்றுத்தாரும், எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு சொல்லி தாரும், என் விஷயத்தை நீர் மேற்கொண்டு கொள்ளும், என்னை கைவிடாது இரும், என்னை யாரும் மேற்கொள்ளாதபடி நீர் யுத்தம் பண்ணும், எல்லாவற்றையும் அவருடைய கையில கொடுத்து நான் ஒன்றுமில்லை அப்படி நம்மை வெறுமையாக்கி நிற்பமாக. பிரியமானவர்களே, அதுதான் வெற்றிக்கு வழி. கிருபை பெரிய மழை மாதிரி நம்முடைய வாழ்வின் எல்கெங்கும் ஊற்றப்படும். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பிரியமானவர்களே? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகா, ஆவியானவரே, அன்பான தெய்வம், அப்பா ஒரு விசை எங்களுக்கு உங்க தாழ்மையை தாங்கப்பா. தாழ்மைக்கு எடுத்து காட்டு என் அருள்நாதர் இயேசுதானே அப்பா. உங்களை போல நாங்க தாழ்மைப்பட்டு எல்லா காரியத்திலும் உம்மை முன் வைத்து உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு உம்முடைய கரத்தை பற்றி நடக்க கிருபை செய்யும், கிருபை செய்யும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுத்து வெற்றியை மட்டும் நாங்க எடுத்துக்கொள்ள ஞானம் தாரும் ஐயா, இயேசுவின் நாமத்தில் ஆமென்.